இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு வந்து துவரம் பருப்பு இந்த கிளாஸில் 3/4 அளவு போட்டிருக்கிறேன். இந்த இதில் 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பருப்பு ஊறினோன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். பருப்பு ஊறினோன்னா மிக்ஸி ஜாரில் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. இதில் வந்து சோம்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சால்ட்டு, உப்பு அரைக்கும் போதே போட்டாலும் பரவாயில்ல, நான் போடலை, அதனால் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து நான் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். கொத்தமல்லி இலைகள் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், நான் போடலை. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் போடலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா அதை ஒரு கை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீத்தட்டை மட்டும் வச்சு இப்படி உருண்டையாக உருட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படியே வச்சு வேக வச்சிடலாம். இப்படி இருக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உப்புங்கிறதுனால உள்ளே வந்து மாவாக தான் இருக்கும். 7லேருந்து 10 நிமிஷம் வேகணும். வேக வச்சிடலாம். உருண்டை வேகிறதுக்குள்ளே நம்ம புளிக்குழம்புக்கு எல்லா மசாலாவும் எடுத்து அரைச்சி இதையும் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கிறேன். இப்போ பூண்டு வந்து 3 எடுத்துருக்கேன். அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கும் நான் பூண்டு போடுவேன். 2 எலும்பிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். நான் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதோட போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் மசாலாவை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 தக்காளி, கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் வந்து தாளிச்சு விட்றப்ப எப்பயும் போடுவேன். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3. ஏன்னா பருப்பு வாய்வுங்கிறதுனால அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கிறேன், தாளிக்கிறதுக்கும் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் தாளிச்சிட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தாளித்து குழம்புல கொட்டிடுவேன். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பு தேவையோ, இது திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் உருண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் வைக்கும் போதே ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப திக்காக வைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே வரும் குழம்பு. இதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து காரமும் உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிட்டு இருக்கோம், வெந்துட்டுருக்கு உருண்டையும், அதுவும் வெந்ததுக்கப்புறம் இந்த இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். குழம்பும் அதுக்குள்ளே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பு உருண்டை நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தனித்தனியாக இப்படி எடுக்கும்போது இப்படி தனித்தனியாக இருந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு, இதில் போட்டுடலாம். ஒவ்வொரு உருண்டையாக குழம்புல போட்டுக்கலாம். போட்டாச்சு குழம்புல. இப்போ வடை சட்டி வச்சு தாளிச்சிடலாம். இதில் நல்லெண்ணெய் தான், புளிக்குழம்புக்கு நான் எப்போயுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், ஜீரகம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம்.
ஜீரகமும் வெந்தயமும் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்ததெல்லாம் போட்டுடலாம். முக்கால்வாசி வதங்கினோன்னா நம்ம அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும்னு சொன்னேன்ல, அதை போட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். கலந்து விட்டு குழம்புல அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே வெந்தது பருப்பு உருண்டை வெந்திருக்கிறனால கிண்டுறதுலலாம் ஒன்றும் உடையாது. ஒரு கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் எல்லாம் தாளிச்சிருக்கோம்ல, அதனால். உருண்டையெல்லாம் பாருங்கள் உடையாமல் அப்படியே இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும் கொதித்தது. உருண்டையெல்லாம் பார்த்திங்களா உடையெல்லாம் அப்படியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.